ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசஸ். அப்படின்னா என்னென்னா, ஹார்ட்டில் இருந்து போகிற 2 மெயின் ஆர்டரியும் கனெக்ட் ஆகியிருக்கும். அதாவது இந்த கனெக்ஷன் பேபி அம்மா வயிற்றில் இருக்கும்போது நார்மல். பட் பேபி பர்த் ஆன பிறகு இந்த கனெக்ஷன் ஃபியூ டேஸில் க்ளோஸ் ஆகிடணும். மாறா ஒரு சில காரணங்களால் இது க்ளோஸ் ஆகாமல் பேட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை தான் நாம் பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசஸ்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் ஃபீட்டல் சர்க்குலேஷனும் ஆஃப்டர் பர்த் சர்க்குலேஷனும் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான கிளியரன்ஸ் கிடைக்கும். சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசஸில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், செகண்ட் டைப்ஸு, தேர்டு pathophysiology, ஃபோர்த்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஃபிஃப்த்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸு, 6th one diagnosis, 7th one treatment, 8th one complications, 9th one prevention, 10th one PDA and pregnancy, 11th one when to see a doctor, and last 12th one follow-up care. Definitionல என்ன சொல்கிறாங்கன்னா, patent ductus arteriosus is a persistent opening between the two major blood vessels leading from the heart. ஹார்ட்டில் இருந்து போகிற 2 மேஜர் பிளட் வெசல்ஸ்க்கும் நடுவில் இருக்க அந்த கனெக்ஷன்ஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் ஆகிடணும். இப்படி க்ளோஸ் ஆகாமல் பேட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இதை தான் நாம் பேட்டன்ட் டக்டஸ் ஆர்டரியோசஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு pathophysiology. The ductus arteriosus is a normal connections between the pulmonary artery and aorta. It is necessary for proper fetal circulations. அதாவது fetal circulations அப்போ எல்லா பேபிக்குமே இருக்கக்கூடிய ஒரு நார்மல் கனெக்ஷன் தான் இது. At birth, the rise in PaO2, partial pressure of oxygen, and decline in prostaglandin concentration cause closure of the ductus arteriosus, typically beginning within the first 10 to 15 hours of life. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஆக்சிஜன் லெவல் ரைஸ் ஆகிறதுனாலையும் ப்ரோஸ்டாக்லாண்டின் கான்சன்ட்ரேஷன்ஸ் கம்மி ஆகிறதுனாலையும் ஒரு 10 to 15 ஹவர்ஸ்லேயே டக்டஸ் ஆர்டரியோசஸ் க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இஃப் த நார்மல் ப்ராசஸ் டஸ் நாட் அக்கர், the ductus arteriosus will remain patent. இந்த நார்மல் ப்ராசஸ் அங்கே செயல்படாத போது இந்த டக்டஸ் ஆர்டரியோசஸ் அந்த இடத்துல பேட்டண்ட்டாகவே இருந்துடுது. ஃபிசியாலஜிக்கல் கான்சிக்வன்சஸ் டிபெண்ட் ஆன் டக்டல் சைஸ். A small ductus rarely causes symptoms. A large ductus causes a large left to right shunt. உடம்பில் ஏற்படக்கூடிய விளைவுகள் டக்டல் சைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸ்மால் டக்டஸாக இருந்துச்சுனாக்கா அதனால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் வந்து ரேராக தான் இருக்கும். இதுவே லார்ஜ் டக்டஸாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட் ஷண்ட்டாக இருக்கும். இஃப் அன்கரெக்டட் ஓவர் டைம், a large shunt results in left heart enlargement, pulmonary artery hypertension and elevated pulmonary vascular resistance, ultimately leading to Eisenmenger syndrome. அதாவது ரொம்ப நாளைக்கு நம்ம இந்த பிடிஏவை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஹார்ட்டில் என்லார்ஜ்மெண்ட்டு, பல்மனரி ஆர்ட்ரியில் ஹைப்பர் டென்ஷனும், எலிவேட்டட் பல்மனரி வாஸ்குலர்ஸ்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா எசன்மென்கர் சிண்ட்ரோம்னாக்கா பர்மனெண்ட்லி டேமேஜ் ஆஃப் த லங் பிளட் வெசல்ஸ். இந்த படத்தில் பிடிஏன்னு போட்டு ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள், அதுதான் அந்த 2 மெயின் பிளட் வெசல்ஸ்க்கும் நடுவில் இருக்க கனெக்ஷன்ஸு. இப்போ டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா பேஸ்ட் ஆன் சைஸை பொறுத்து லார்ஜ், மாடரேட், ஸ்மால்னு பிரிச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஆஞ்சியோகிராஃபியில் டைப் ஏ கோனிக்கல், டைப் பி விண்டோ, டைப் சி டியூபுலார், டைப் டி காம்ப்ளெக்ஸ், டைப் இ எலான்கேட்டட். இதெல்லாம் வந்துட்டு ஆஞ்சியோகிராஃபி பண்ணும்போது தான் தெரியும். லாஸ்ட் ஒன் சைலண்ட் பிடிஏ. இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது. இந்த பிக்சர் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ஆஞ்சியோகிராஃபியில் பார்த்தோம் இல்லைங்களா டைப்ஸு, அந்த 5 டைப்ஸ் தான் இது பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஷேப்பை வச்சு தான் வந்துட்டு இது வந்துட்டு 5ஆக பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதில் ப்ரீமெச்சூர் பர்த்னாக்கா பிஃபோர் 28th வீக்குக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சுன்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்துட்டு பிடிஏ வரக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அண்ட் அதர் ஜெனட்டிக் கண்டிஷன்ஸு. ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்குன்னா இருந்துச்சு பிடிஏ அப்படின்னாலும் அதுவும் வந்துட்டு குழந்தைய பாதிக்கும். ஜெர்மன் மீஸ்லஸ் லைக் ருபெல்லா. டூரிங் ப்ரெக்னன்சி அப்போ மதருக்கு ருபெல்லா வந்துச்சுன்னா அந்த வைரஸ் பேபியை கூட அஃபெக்ட் பண்ணும். பீயிங் பார்ன் அட் ஏ ஹை ஆல்டிடியூட் ஹாவ் ஏ கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் பிடிஏ. பேபியோட ஹைட் வந்துட்டு ஹையாக இருந்துச்சுனாக்கா அதுவுமே கூட கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் பிடிஏ தான். மோர் காமன் இன் ஃபீமேல் 2:1. அதாவது ஃபீமேலுக்கு வந்துட்டு 2 பேருக்கு வந்துச்சுனாக்கா பாயில் வந்துட்டு ஒருத்தருக்கு தான் வரும். இன்டென்சிவ் ஃபோட்டோதெரப்பி. குழந்தைய ரொம்ப நாளைக்கு ஃபோட்டோதெரப்பியில் வச்சுருந்தாலுமே பிடிஏ வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இருந்தாலும் இந்த பிடிஏ வரும்.
மெட்டர்னல் கண்டிஷனில் மதருக்கு டயபெட்டிஸ் இருந்தால் வரும், ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்கன்னா வரும், ஹெட் அண்ட் டொயின் ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வரும். அடுத்ததாக சிம்டம்ஸில் PDA symptoms depend on the type of the opening and the person's age. A small PDA might not cause symptoms. PDA symptoms வந்துட்டு எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னாக்கா அதனுடைய சைஸை பொறுத்து தான் வந்துட்டு PDA symptoms வந்துட்டு இருக்கும். ஸ்மால் சைஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. சம் பீப்புள் டோன்ட் நோட்டீஸ் சிம்டம்ஸ் அன்டில் அடல்ட்ஹுட். ஒரு சிலரால் அடல்ட்ஹுட் வரைக்கும் கூட அவங்களால அந்த சிம்டம்ஸை வந்துட்டு நோட்டீஸ் பண்ண முடியாது. லார்ஜ் PDA கேன் காஸ் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் soon ஆஃப்டர் பர்த். இதுவே லார்ஜ் PDAவாக இருந்துச்சுனாக்கா பிறந்ததுக்கப்புறமா ஹார்ட் ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸை காமிக்கும். இப்போ லார்ஜ் PDA இருக்கிற ஒரு இன்ஃபேண்ட்டுக்கோ இல்லை சைல்டுஹுட்டுக்கோ என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காமிக்கும்னா புவர் ஈட்டிங் which leads to poor weight gain, frequent respiratory infections, sweating with crying or eating, easy tiring, fast or hard breathing, trouble feeding or tiredness while feeding, rapid heart rate, murmur sound. Next investigation, இதில் blood test, echo and ECG, chest x-ray, Doppler angiography இதெல்லாம் வந்துட்டு மெயினான எடுத்தது. ட்ரீட்மெண்ட் ஸ்மால் PDA often does not cause problems and might never need treatment. இந்த ஸ்மால் PDAனால் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஸோ இதுக்கு வந்துட்டு நோ நீட் ட்ரீட்மெண்ட்டு. சம்டைம்ஸ் த கனெக்ஷன் மே க்ளோஸ் ஆன் இட்ஸ் ஓன் எ ஃபியூ மந்த் ஆஃப்டர் பர்த். குழந்தை பிறந்ததுக்கப்புறமா இந்த கனெக்ஷன்ஸ் வந்துட்டு அதுவாகவே வந்துட்டு A baby may need medicines such as indomethacin, an anti-inflammatory drug, during this month to help close the connections, or water medicine diuretics to reduce the risk of fluid buildup. ஸ்மால் PDA இருக்கிறவங்களுக்கு ஃப்ளூயிட் பில்டப் ஆகாமல் இருக்கிறதுக்காக டயரெட்டிக்ஸும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் இண்டோமெத்தாசினும் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. லார்ஜ் கனெக்ஷன்ஸ் யூஸ்வலி நீட் ட்ரீட்மெண்ட் வித் கத்திட்டரைசேஷன் ஆர் சர்ஜரி. லார்ஜ் கனெக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு கத்திட்டரைசேஷன் இல்லைனா சர்ஜரியை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. Prostaglandins are utilized to maintain the patterns of the ductus arteriosus until surgical ligation is performed. ஒருத்தவங்களுக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரோஸ்டாக்லாண்டின் அளவை மெயின்டெனன்ஸில் வச்சுருந்து தான் சர்ஜரி பண்ணுவாங்க. When surgical ligation is not indicated, prostaglandin inhibitors, non-steroidal anti-inflammatory drugs are used to close the ductus arteriosus. சர்ஜரி பண்ண முடியாதவங்களுக்கு NSAID கொடுத்து ப்ரோஸ்டாக்லாண்டினை இன்ஹிபிட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரோஸ்டாக்லாண்டின் இன்ஹிபிட் பண்ணும்போது டக்டஸ் ஆர்டரிசஸ் க்ளோஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் எஸ்பெஷலி டைப் ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் மெயின்டைன் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் த டக்டஸ். அதாவது பேட்டர்ன்ஸ் ஆஃப் த டக்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைப் ப்ரோஸ்டாக்லாண்டின் யூஸ் ஆகுது. Thus, inhibition of prostaglandin synthesis by indomethacin result in constrictions of the ductus arteriosus. இண்டோமெத்தாசினை யூஸ் பண்ணி ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணுறாங்க. இதனால் டக்டஸ் ஆர்டரியோசஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகுது. கார்டியாக் கத்திட்டரைசேஷன். Catheterization is the most common treatment for PDA. During this minimally invasive procedure, a pediatric cardiologist இந்த minimally invasive procedure கண்டக்ட் பண்ணுவாங்க. Makes a tiny incision near a large blood vessels in the leg. இந்த ப்ரொசீஜரில் லெக்கில் இருக்க லார்ஜ் blood vesselsல ஒரு tiny incisions மேக் பண்ணுவாங்க. Insert a catheter into the blood vessels and threads it up to the PDA. இந்த கத்தீட்டர் டியூப் வந்துட்டு ஒரு தின் அண்ட் ஃப்ளெக்சிபிள் டியூபாட்டம் இருக்கும். இது அப் டு த PDA வரைக்கும் பாஸ் ஆகும். Slides a coil or other plug-like device through the catheter and into the PDA to close it. காயில் ஷேப்பில் இருக்க இந்த அக்ளூஷன் டிவைஸை கத்தீட்டர் வழியாக அனுப்பி PDAவை க்ளோஸ் பண்ணுவாங்க. Patent ductus arteriosus surgery. Patent ductus arteriosus surgery is usually reserved for babies with very large PDA. லார்ஜ் PDA இருக்கிற பேபிக்கு தான் வந்துட்டு சர்ஜரி பண்ணுவாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி presents more risk than cardiac catheterization and requires a long recovery time. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்றது கார்டியாக் கத்திட்டரைசேஷனை விட இது வந்துட்டு ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு சர்ஜரி. ப்ளஸ் இதில் ரெக்கவர் ஆகிற டைமும் வந்துட்டு லாங்காக இருக்கும். Makes an incision in the chest, close the connection with stitches or small metal clips. செஸ்ட்டில் ஒரு இன்சிஷன் பண்ணி அந்த கனெக்ஷனை வந்துட்டு ஒரு ஸ்டிச்சஸ் இல்லைனா ஸ்மால் மெட்டல் கிளிப்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க.
காம்ப்ளிகேஷன்ஸ் லிவிங் வித் பிடிஏ. பிடிஏவை ட்ரீட் பண்ணாமல் அப்படியே இருந்தோம்னாக்கா பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்ஸ் இருக்கும். லார்ஜ் பிடிஏ காசஸ் irregular blood flow in the heart and lungs. லார்ஜ் பிடிஏனால ஹார்ட் அண்ட் லங்ஸில் irregular blood flow இருக்கும். as a result pressure rises in the pulmonary artery. over time the increased blood pressure damages the smaller blood vessels in the lungs. blood pressure இங்கே அதிகமாகிறதுனால லங்ஸில் இருக்க ஸ்மாலர் blood vessels எல்லாம் டேமேஜ் ஆகிடும். A life-threatening and permanent type of lung damage called Eisenmenger syndrome may occur. இதனால் பெர்மனெண்ட்டாக லங் டேமேஜ் ஆகும். இதுதான் எசன்மென்கர் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். அப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும், எண்டோகார்டைட்டிஸ் இருக்கும், பல்மனரி எடிமா இருக்கும். நெக்ஸ்ட் பிடிஏ அண்ட் ப்ரெக்னன்சி. இட் மே பி பாசிபிள் டு ஹேவ் ஏ சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி வித் ஏ ஸ்மால் பிடிஏ. ஸ்மால் பிடிஏ இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சின்றது பாசிபிளாக இருக்கும். However, having a large PDA or complications such as இதுவே லார்ஜ் பிடிஏ இருந்து அவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணாங்கன்னாக்கா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்? ஹார்ட் ஃபெயிலியர், இர்ரெகுலர் ஹார்ட் பீட்ஸு ஆர் லங் டேமேஜ். இதெல்லாம் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்போ அவங்களுக்கு சீரியஸ் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். பிஃபோர் பிகமிங் ப்ரெக்னென்ட் டாக் டு யுவர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அபவுட் பாசிபிள் ப்ரெக்னன்சி ரிஸ்க் அண்ட் காம்ப்ளிகேஷன். அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன ரிஸ்க் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். Some heart medicines can cause serious problem for a developing baby. Your health care provider may stop or change your medicine before you become pregnant. ஒரு சில ஹார்ட் மெடிசன் பேபி டெவலப்மெண்ட்டை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவதற்கு முன்னாடியே அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லைனா அதற்கு பதிலாக வேறு மெடிசனை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. If you are at high risk of having a baby with a heart problem present at birth, genetic testing and screening may be done during pregnancy. பிறக்கும்போது இதய பிரச்சனையுடன் குழந்தை பிறக்கும் அபாயம் உங்களுக்கு இருந்தால் கர்ப்ப காலத்தில் ஜெனட்டிக் அல்லது ஸ்க்ரீனிங் டெஸ்ட் செய்வார்கள். when to see a doctor. எப்போல்லாம் டாக்டரை பார்க்கணும்னா tires easily when eating or playing, is not gaining weight, becomes breathless when eating or crying, always breathes rapidly or short of breath. Next one, prevention. There is no known prevention for PDA. PDAக்குன்ட்டு எந்த ஒரு ப்ரிவென்ஷனும் கிடையாது. However, it's important to do everything possible to have a healthy pregnancy. இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் ஹெல்த்தி ப்ரெக்னன்சியை பாசிபிள் ஆக்க முடியும். Seek yearly prenatal care even before you are pregnant. அதாவது ஆரம்ப மகப்பேறுக்கு முற்பட்ட கவனிப்பை நீங்கள் நாட வேண்டும். என்னென்னா குவைட்டிங் ஸ்மோக்கிங், ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ், ஸ்டாப்பிங் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ், ஈட் ஏ ஹெல்தி டயட், டேக்கிங் 400 mg of folic acid daily before and during pregnancy has been shown to reduce brain and spinal cord problems in the baby. அதாவது ப்ரெக்னன்சி ஆவதற்கு முன்பும் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்பவும் 400 mg of folic acid எடுத்துக்கணும். எதுக்காக இந்த டேப்லெட் எடுக்கணும்னா இது பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம்ஸ் ரெடியூஸ் பண்ணுது. இட் ஆல்சோ ஹெல்ப் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். எக்ஸசைஸ் ரெகுலர்லி, டோன்ட் ட்ரிங்க் ஆர் ஸ்மோக், கெட் ரெக்கமெண்டட் வேக்சினேஷன்ஸ். டியூரிங் ப்ரெக்னன்சியில் டாக்டர் என்ன வேக்சின் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். Control blood sugar. If you have diabetes, control of your blood sugar may reduce the risk of certain heart problems before birth. During pregnancyல blood sugar கண்ட்ரோலில் வச்சுருந்தா ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் ரெடியூஸ் பண்ணலாம். Last one, follow-up care. They may need pediatric checkup with their pediatric cardiologist to make sure no other heart or lung problem have developed. ஹார்ட் அண்ட் லங் ப்ராப்ளம் டெவலப் ஆகவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ள பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட செக்கப்புக்கு போகணும். and then take regular medications. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா கமெண்டில் மெசேஜ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.